நண்பர்களே, இன்று நான் உங்களிடம் வெற்றியை பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம் அத்துணை பேரும் வாழ்க்கையிலே அதை நோக்கித்தானே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். We are born to win. தோத்துட்டு சாகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. Your merits are judged only by the results you have produced and not by the efforts you have taken என்று கூறுவார்கள். நீ எவ்வளோ முயற்சி பண்ணனாலும் அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கா அப்படிங்கிறது தான் அதில் முக்கியம். நான் ரொம்ப முயற்சி பண்ணேன் ஆனால் ஓட்டப்பந்தயத்தில் தோத்துட்டேன்னு சொன்னாலோ, நான் ரொம்ப படித்தேன் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொன்னாலோ யாரும் அதை பற்றி அலட்டிக்க போகிறதில்ல. ஆனால் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா அந்த உலகமே பேசும். இந்த உலகம் உன்னை பற்றி பேசிகிட்டே இருக்கணும்னா நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் இந்த வெற்றியை பற்றி பேசும்போதெல்லாம் நான் வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன், ஆனால் வெற்றி பெற முடியவில்லையே, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதற்கு அறிஞர்கள் அழகாக கூறுவார்கள். நீ தினம் செய்கிறதே செஞ்சுட்டு இருந்தேன்னா தினம் கிடைக்கிற ரிசல்ட்டு தான் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை சாதித்திராதவற்றை சாதிக்க வேண்டுமென்றால் நீ இதுவரை முயற்சித்திராதவற்றை முயற்சிக்க வேண்டும். எல்லோரும் போகிற பாதையிலே நீ போயிட்டு இருந்தேன்னா எல்லோரும் சென்றடைய வேண்டிய இடத்தை தான் நீ சென்றடைய முடியும். யாருமே செல்லாத இடத்திற்கு நீ செல்ல வேண்டும் என்று நினைத்தால் யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சித்திருக்க வேண்டும். அப்போ தான் வெற்றி வரும். ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே பேசுகின்ற உலகம் இது. நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய், நீ நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய். வெற்றி கிடைக்கும் என்று முழுமையாக நம்புகிறவனுக்கு வெற்றி கிடைத்தே தீரும். நதியைப் போல் நகர்ந்து கொண்டே இரு தொய்வில்லாமல். வெற்றி உனக்கு காத்திருக்கிறது கடலை போல் என்று கூறுவார்கள். சரி, வெற்றி கிடைக்குது. கிடைச்ச வெற்றியை எப்படி தக்க வச்சுக்கிறது? சில்லறை வெற்றிக்கே சிலிர்த்து போபவர்களும் உண்டு, மகத்தான வெற்றியிலும் மயங்காதிருப்பவர்களும் உண்டு. நீ கிடைத்த வெற்றியை தக்க வைத்து கொள்ள வேண்டுமென்றால் ஜெயிக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓட வேண்டும். ஜெயித்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓட வேண்டும். வெற்றி கிட்டும் வரை அமைதியாக இரு. வெற்றி கிடைத்த பிறகு அடக்கமாக இரு. இப்படி நாம் இருந்தோமே ஆனால் நிச்சயமாக வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் ஏன் ஜெயிச்சதுக்கப்புறம் குதிரையை விட வேகமாக ஓடுன்னு சொல்கிறேன்னு தெரியுமா? டு ரீச் எ பர்டிகுலர் பிளேஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். டு மெயின்டைன் த சேம் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். இதை புரிவதற்காக சிறிய மாற்றங்களுடன் உங்களிடத்திலே நான் சொல்லுகின்றேன், பெயரை குறிப்பிடாமல். இது கதையல்ல, நிஜம். முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும். தமிழக காவல்துறையில் நான் பணிபுரியும் போது 40 வருடங்களுக்கு முன்னால் 3 முறை அகில இந்திய காவல்துறை கடமை போட்டிக்கு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 முறையும் தங்கப்பதக்கம் பெற்றவன். இதை நான் எனக்காக சொல்லவில்லை, எதற்காக சொல்லுகின்றேன் என்று பின்னால் உங்களுக்கு புரியும். 1980ஆம் வருடத்திலே நாசிக், 83ஆம் வருடத்திலே லக்னோ, 86ஆம் வருடத்திலே காஷ்மீர். ஒவ்வொரு முறையும் நான் கலந்து கொண்டு துப்பாக்கி சுடும் போட்டியிலாக இருக்கட்டும் அல்லது புலனாய்வு போட்டியிலாக இருக்கட்டும் தங்கப்பதக்கத்தை பெறும்போது என்னுடன் அச்சுதன் நாயர் என்று கேரளத்திலிருந்து வருகின்ற ஒரு காவல்துறை அதிகாரி போட்டியிலே கலந்து கொள்வார். ஒவ்வொரு முறை போட்டியிலே கலந்து கொள்ளும் போதும் பார்த்திங்கன்னா அதில் நாக் அவுட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அவுட் ஆகிடுவாங்க. கடைசியாக நாங்கள் 2 பேர் மட்டும் நிற்போம். துப்பாக்கி சுடுதல் என்று உங்களுக்கு புரிவதற்காக நான் சொல்லுகின்றேன். 50 கஜ தூரத்தில் ஒரு டார்கெட் இருக்கும். 6 ரவுண்டு சுடணும். பிஸ்டலில் மொத்தம் 10 ரவுண்டு லோட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும், கருப்பாக இருக்கிற வட்டம் புல்லுன்னு சொல்லுவாங்க. அதில் அடித்தா 5 மார்க், இன்னரில் அடித்தா 3 மார்க், அவுட்டரில் அடித்தா 1 மார்க். அவுட்டர்லனாக்கா டார்கெட்டுக்கு வெளியில் இல்லை, டார்கெட்டுக்கு உள்ள. ஒவ்வொரு முறை போட்டியிலே கலந்து கொள்ளும் போதும் அச்சுதன் நாயரும் நானும் தான் கடைசியாக போட்டி போடுவோம். அவரை விட 1/2 மார்க் 1 மார்க்கில் நான் ஜெயிச்சிருவேன். என்னை விட வயதில் மூத்தவர்
ஒரு வார்த்தை கூட பேசாமல் சென்று விடுவார். நான் அவரை வந்து கொஞ்சம் அலட்சியமாக பார்த்துட்டு போவேன். ஏன்னா நான் ஜெயிச்சிட்டேனா, தங்கப்பதக்கம் வாங்கிட்டேங்கிற ஒரு மமதை. இதை காரணத்தோடு குறிப்பிடுகின்றேன். நான் ஒரு தடவை பார்ட்டிசிபேட் பண்ணால் 3 வருஷத்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, அடுத்தவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்பதற்காக. ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்தும் திறமையான அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து புலனாய்வு, துப்பாக்கி சுடுதல், ரிவால்வர், பிஸ்டல், ரைஃபிள்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஈவெண்ட் இருக்கும், எல்லோரும் வருவாங்க. தமிழகத்தில் உள்ள உயர் காவல்துறை அதிகாரிகள், திறமையான காவலர்கள் எல்லோருமே கலந்து கொண்டுவது வழக்கம். 4வது முறையாக நான் போகும்போது, இப்போது நான் உங்களிடம் குறிப்பிட்டேனே, வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கம் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும் என்று. அதை எனக்கு சொல்லுவதற்கு ஆள் இல்லை. அங்கே போனோன்னா எல்லாரையும் போல நானும் சொல்கிறேன். கடைசியாக ஃபைனல் வந்தாச்சு. அச்சுதன் நாயர் எங்கே அப்படின்னு பார்க்குறேன். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னு சொன்னாங்க. எனக்கு மகா மகிழ்ச்சி, நமக்கு போட்டியே இல்லை என்று. அங்கு தான் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகும். என்னுடன் போட்டிக்கு நின்றது கேரளத்திலிருந்து வந்த ஒரு பெண் காவல்துறை அதிகாரி. பெண்களினுடைய திறமை எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதனை குறிப்பாக நான் உணர்த்துவதற்காக இதனை கூறுகின்றேன். ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு சுடுறதுக்கு அப்போ தான் வருது. நான் நினைக்கிறேன், இந்த பொண்ணை உளவியல் ரீதியாக மனசை பயமுறுத்திடணும். டாஸ் போடுவாங்க, யார் முன்னாடி சுடுறதுன்னு. கிரிக்கெட் மாதிரி டாஸில் ஜெயிச்சாக்க எதிரியினுடைய பலம் என்ன என்று தெரிந்து கொண்டு 2வதாக சுடுகிறேன் என்று எல்லோரும் தேர்வு செய்வார்கள். நான் அந்த பொண்ணை பயமுறுத்தணும்னு நினச்சிக்கிட்டு, நம்ம தான் 3 தடவை தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கோமே, அச்சுதன் நாயராலே நம்மளை ஜெயிக்க முடியலையே, இந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டாஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சுடுங்கன்றுச்சு. 6 ரவுண்டு சுட்டான், 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். என்னுடன் வந்து இந்த அதிகாரிகள், நிச்சயமாக நீ ஜெயிச்சிருவ, நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து உட்காந்துட்டேன். அந்த பொண்ணு வந்து 6 ரவுண்டை லோட் பண்ணி சுட்டுச்சு. 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். நான் வியந்து போய்விட்டேன். ஏன்னா முத சுடும்போது அந்த மாதிரி சுட முடியாது ஒரு பொண்ணு. ஃபஸ்ட்டு அப்போ தான் ஆல் இண்டியாவில் அது பார்ட்டிசிபேட் பண்ணுது. என் உடன் வந்த அதிகாரி சொன்னார், அந்த டார்கெட்டை பாருன்னார். டார்கெட்டை போய் பார்த்த பிறகு அந்த பெண்ணினுடைய மனதிலே பயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்த எனக்கு பயம் வந்து விட்டது. காரணம், என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது நெருக்கமாக இருந்தது. குரூப்பிங்னு சொல்லுவாங்க, ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாக. நான் பயந்துட்டேன். திரும்பி வரும்போது ஜட்ஜு சொன்னார், குஜராத்திலேருந்து வந்த ஜட்ஜு, 2 பேரும் ஈக்குவல் மார்க் டாஸ் போட்டுடலாமான்னாரு. நான் உடனே எஸ்ன்னு, ஏன்னா தோத்தா கூட டாஸில் தோத்தோன்னு சொல்லிக்கலாம். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் எ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் எ கேம் ஆஃப் ஸ்கில். இது லக்கு வச்சு சீட்டு குலுக்கி போட்டு முடிவு பண்ணுறது இல்லைடா, திறமையை வச்சு முடிவு பண்ணுறது. உனக்கு தைரியம் இருந்தால் வா திரும்ப சுடலான்னுச்சு. நான் ஒத்துக்கொண்டேன். ஜட்ஜு திரும்ப டை ஆகிடக்கூடாதுன்னு 2 பேர்ட்டையும் கன்சென்ட் வாங்கிட்டு 10 ரவுண்டு கொடுத்துட்டார். 10 ரவுண்டு லோட் பண்ணி உலகத்தில் உள்ள தெய்வங்கள் அத்துணையையும் வேண்டிக் கொண்டு ஒரே மூச்சில் சுட்டேன். 9 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். என்னுடைய பயிற்சியில் போது கூட நான் அப்படி சுட்டது கிடையாது. ஒரு நாளைக்கு 20 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, மேகசினை லோட் பண்ணிச்சு, காக் பண்ணி ஒரே மூச்சில் சுட்டுச்சு. 10க்கு 10 புல். நான் தோற்று போய்விட்டேன். துப்பாக்கியை தூக்கி கீழே போட்டேன். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்து அதை எடுத்து தொடச்சி கொடுத்துட்டு எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சிச்சு. எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. நான் சொன்னேன், நான் தானம்மா உனக்கு சல்யூட் அடிக்கணும், நீயே எனக்கு சல்யூட் அடிக்கிறேன், நான் உன்கிட்ட தோத்துட்டேனே அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு தெரியுமா? சுத்தமான தமிழில், கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? உங்களிடம் 3 முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயர் என்னுடைய தந்தை, நான் அவருடைய மகள். வியந்து போனேன், நெகிழ்ந்து போனேன், அதிர்ந்து போனேன். நீங்கள் வந்து இப்படி நடந்ததுனால தான் என்னால் இதை சாதிக்க முடிஞ்சுச்சு, அதனால தான் உங்களுக்கு சல்யூட் அடிச்சேன்னுச்சு. அதிலிருந்து நான் தெரிந்து கொண்டது, வெற்றி நமக்கு அகங்காரத்தை உண்டாக்கக்கூடாது. நான் அச்சுதன் நாயரை எப்படி பார்த்துட்டு போனேன், அந்த பொண்ணு என்கிட்ட வந்து சல்யூட் அடித்து என் மனசில் தோல்வி பெற்ற என்னையும் சேர்த்து வென்று விட்டது. இதுதான் வெற்றி பெற்றவர்களுடைய நிலையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றியை தக்க வைத்து கொள்ள முடியும். வெற்றி வரும்போது நமக்கு சிறிது கூட தலைகணம் வரக்கூடாது.
அப்படி வந்தால் நிச்சயமாக நாம் வீழ்ந்து போய்விடுவோம். சிகரத்தில் ஏறுவது மிகவும் சிரமம். ஆனால் அங்கிருந்து விழுவதற்கு ஒரு நொடி போதும். நாம் விழாமலே சிகரத்தில் இருக்க வேண்டுமென்றால் வெற்றி பெற்ற பிறகு அடக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறி இன்று முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.